சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். ஒரு மனிதரை பற்றி முழுமையாக தெரியாமல் அவர்கள் அப்படித்தான் என்று நீங்களாகவே முடிவு செய்வதும் கூட ஒருவித வன்முறைதான். முடியும் என்று முடிவை மட்டும் எடு, மற்றதை மூளையும் உடம்பும் பார்த்து கொள்ளும். குடும்ப பாரத்தை தோளில் சுமப்பவனுக்குத்தான் தெரியும், தான் தடம் மாறினால் தன் குடும்பம் தடுமாறிவிடும் என்று. ஒருவனுக்கு நாம் தேவைப்படும் வரை நம் நிறைகளை சொல்வதும், தேவை முடிந்த பின் நம் குறைகளை சொல்வதும் தான் நம்முடன் இருக்கும் பலரின் இயல்பு. தனக்கென்று வரும்பொழுது தவறை ஏற்றுக்கொள்ளாமல் தப்பெல்லாம் சரி என்று வாதாடும் மனமும் குணமும் கொண்டவர்கள்தான் நம் வாழ்வில் அதிகம். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவரிடம் சிரித்து கொண்டே சொல்லுங்கள், வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இரு, காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். அன்பிற்கு அடிபணியும் ஆண்மையும், அன்பிலே அடிமையாகும் பெண்மையும் ஏழாம் பொருத்தம். கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரியாது. 1000 பேர் 1000 பேசுவார்கள், அந்த 1000த்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயிலும் போதாது. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. எந்த தவறை நீ எங்கே பார்த்தாலும் அதை உன்னிடம் திருத்திக்கொள். உனக்காகத்தான் வாழ்கிறேன் என்பவர்கள் உன்னை யார் என கேட்கவும் தயங்காதவர்கள். காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே, காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே, எதுவும் கடந்து போகும். யாருக்காகவும் கண்ணீர் விடு, யாரும் துடைக்க வருவார்கள் என்றெண்ணி கண்ணீர் விடாதே. சிக்கலிலும் சிக்னலிலும் பொறுமையாக காத்திருந்தால் போதும், வழி தானாக கிடைத்துவிடும். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை 1000 தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது. யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகிலேயே மிக மிக சிறந்த காதல் உன்னை நீ நேசிப்பதுதான். இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை. மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் உறவு. புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை. உங்கள் புன்னகையில் உள்ள சோகத்தையும், கோபத்தில் உள்ள காதலையும், மௌனத்தில் உள்ள காரணத்தையும் யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உங்கள் அன்புக்கு உரிமையுடையவர். உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு இன்னும் வலி அதிகம். தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும், மற்றவர்கள் நமக்கு அதை கொடுத்தால் கசக்கும். எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், மற்றொன்று மௌனம். தவறே செய்யாத மனிதன் இல்லை, தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. வாழ்க்கை எளிதாகிவிடும் மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால். ஒருவனின் வார்த்தை தரும் வலியை விட அவன் செய்யும் செயலின் வலி அதிகம். இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடுவது நிம்மதி. துன்பங்கள் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை
மறந்துவிடாதே. அவமானம் படும்போது அவதாரமிடு, வீழ்கின்ற போது விஸ்வரூபமிடு. வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு. எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ முடியாது என்பதை நினைவில் வைத்து கொண்டால் போதும். பல நேரங்களில் நம்மை நாமே கடக்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நேரத்தை வாழ மறந்து விடாதே. பெரும்பாலும் முதல் சிந்தனை தெளிவற்றதாக இருக்கும். எதற்கும் மறு சிந்தனை செய்யுங்கள். இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, சகிப்புத்தன்மை இருந்தால் வாழ்க்கை அழகாயிருக்கும். மன அமைதி பெற விரும்பினால் பிறர் குறைகளை காணாதே. அதற்கு பதிலாக உன் குறைகளை காண். வெளிப்படையாக இருந்து விடாதே. பலர் உன்னை வெறுக்கத் தொடங்கி விடுவார்கள். மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை உண்டா என்று கேட்காதே. உயிருடன் இருக்கும்போது நீ எப்படி வாழ்ந்தாய் என்று பார். பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில். பேசுபவற்றை தவறாக புரிந்து கொள்பவனிடம் மௌனமாகவும், தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பவர்களிடம் விலகியும் இருங்கள். நன்றி.